இப்பவே இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, நீங்க வேணாலும் ஒரு 4 செக்யூரிட்டி ஆபீசரை நிக்க வச்சு ஒவ்வொருத்தர் கைப்பையும் நீங்க செக் பண்ணி பாருங்களேன். பெண்கள் கைப்பையில எல்லாம் என்ன இருக்குங்க அதிகபட்சம் என்னன்னு அவர் உடனே அங்க இருந்து வந்து பியூட்டி பார்லர் அப்படிம்பாரு. பியூட்டி இருக்கிறவங்களுக்கு பியூட்டி பார்லர் தேவைப்படுது, இல்லாதவங்களுக்கு அதை பார்த்தா பொறாமையா தான் இருக்கும். என்னக்கா நான் சொல்றது? நமக்கு எதுக்கே அதெல்லாம்? அதான் உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் நான் கேக்குறேன். என்னையும் சேர்த்தான் சொல்றேன். இல்ல இப்ப பெண்களுடைய கைப்பையெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்களேன். லேசா ஒரு சீப்பு இருக்கும், ஒரு பவுடர் இருக்கும், இதெல்லாம் இருந்தாலும் அப்ப அவங்க பிள்ளைக்கு வேண்டிய பால் டப்பா, பிஸ்கெட், குட்டி டவல், தலையில ஆமா இல்ல சின்ன பிள்ளைங்க இருந்தா சொல்றேன், சின்ன பிள்ளைங்க இருந்தா கழுத்துக்கு ஸ்கார்ஃப், என்ன நான் சொல்றேன், இவர் போட்டுக்கிறதுக்கான ஸ்வெட்டரையும் தூக்கி இந்த அம்மா ஹேண்ட்பேக்ல திரிச்சிருவாரு. இதையெல்லாம் தாங்கிட்டு பெண்கள் அங்க இருந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றதுனா கூட கையை வீசிட்டு ஃப்ரீயா எங்களால வர முடியலங்க. ஆனா இப்ப இதே ஆண்களுடைய பேண்ட் பாக்கெட்டையோ சட்டை பாக்கெட்டையோ செக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு? ஏன் அதை செக் பண்ணா அது வர வேண்டாததெல்லாம் வரும், வெளியில வேண்டாதது அதுல இருக்கும் அதிகம். அவர் டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருப்பாரு. ஐயோ பாவமே, டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருக்க, சரி இருக்கட்டும். எவ்வளவு விட்டு கொடுக்குறோம் சார். கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா கொதிக்க டீயும் காஃபியும் குடிப்பேன் சார். இப்ப நீங்களே கவனிச்சிருக்கலாம், இங்க கொடுத்தாங்க சூடாதான் எல்லாருக்கும் வேணும்னு கேட்டாங்க. இங்க கொஞ்சம் வசதியா தான் இருந்துச்சு. இப்ப என்ன தெரியுமா பண்ணேன், உஃப்னு ஊதி அப்படி குடிச்சேன். ஏன் சுட சுட குடிச்சா மனசுக்குள்ள இருக்கிற வீட்டுக்காரருக்கும் சுற்றும். இதெல்லாம் நீங்க நம்பணும். வேற வழி இல்லைமா, குளிர்ல உட்கார்ந்துருக்கோம். இல்ல பெண்களுடைய அந்த தியாகத்தை பெருசா பாராட்ட வேண்டாம், குறை சொல்லாமலாவது இருக்கலாம்ல. வீட்டுல வந்து இவர் தான் எல்லா வேலையும் செய்யறாராமா. சமைச்சு சாப்பாடு போடுறோம் சார், என்ன சார் சமைச்சு சாப்பாடு போடுறோம்லம்மா, என்னைக்காவது அந்த சாப்பாட்டை கவனிச்சு பரிமாறுறவங்க முகத்தை பார்த்து அதை ரசிச்சு ருசிச்சு அப்படி எடுத்து சாப்பிட்டு பார்த்து அடடா அருமமா உன் கை பட்ட உடனே சாதாரண மிளகு ரசம் அதிரசமா ருசிக்குதுடா ராஜாத்தி, ஒரு நாள் ஒரு வார்த்தை வந்திருக்குமா உங்க வாயில இருந்து? நாங்களும் யூடியூப்பை பாக்குறோம், எங்க கொள்ளுப்பாட்டிய கேட்கிறோம், அவங்கள கேட்கிறோம், இவங்களை கேட்டு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சா நம்ம ஆண்கள் முழுக்க வந்து உக்காந்துக்கிட்டு எல்லாம் ஒரே மாதிரி மடியில இந்த பக்கம் மொபைல் போன் இருக்கும், எதிர டிவி இருக்கும், இந்த பக்கம் நியூஸ் பேப்பர் இருக்கும். இவங்க எல்லாம் என்னத்துக்கு சாப்பிட உட்கார்றாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல கடுப்பா வருது இல்ல, அதுல வேற சாப்பாட்டையும் கவனிச்சு சாப்பிடுறது கிடையாது. இப்படியே எடுத்து உருட்டி ஜேசிபி பொக்லைன் மிஷின் மண்ணள்ளி தள்ளுற மாதிரி உருட்டி உள்ள தள்ளுறது. அவன் சரியா கவனிக்காதனாலதான் அதை சாப்பிடுறான்.